Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. இப்போதைக்கு ட்ரெண்டிங் இருக்கிற 3 கண்ட்ரோல் முன்னாடி இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலில் இருக்க ஒரு காமனான ஃபீச்சர் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், என்னோட சேனல் குரூப்பில் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய டிஜிங் கண்டென்ட்லாம் வரப்போகுது. எல்லா வீடியோஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிகினர் டிஜேஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் டிஜேஸ் வரைக்கும் என்னோட வீடியோஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக இதுலேருந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட். ஸோ VMDJ அகாடமியில் வந்து இந்த மந்த் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. கார்பரேட் அண்ட் வெட்டிங் டிஜேயிங் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சினா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நான் வந்து அப்டேட் பண்ணிருக்கேன், அங்கேயும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். VMDJ அகாடமி போட்டால் வந்துடும். அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். டிஜேயிங் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். ஸோ இந்த 3 கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா 2 சரட்டோ கண்ட்ரோல் பேசிக்காக இருக்குது என்கிட்ட. அப்புறம் ஒரு ரெக்கார்ட் பாக்ஸ் கண்ட்ரோலர், இன்னொன்று வந்து வர்ச்சுவல் டிஜே. அந்த 3 நான் பேசிக் சாஃப்ட்வேர் பற்றி பேசுகிறேன். வர்ச்சுவல் டிஜே, சரட்டோ, ரெக்கார்ட் பாக்ஸ், இந்த 3 சாஃப்ட்வேர் இருக்க ஒரு காமன் ஃபீச்சர் பற்றி பேச போகிறேன். டிராக்டர் சாஃப்ட்வேரில் வந்து இந்த ஃபீச்சர் இருக்குது, அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அதுக்கு வந்து தனி வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு ரெக்கமெண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த காமன் ஃபீச்சர் என்னென்னா பீட் ஜம்ப். ஸோ பீட் ஜம்ப் வந்து எல்லா கண்ட்ரோலுமே இருக்குது, அதாவது இந்த 3 கண்ட்ரோலுமே இருக்குது. இது வந்து DDJ 400. DDJ 400 வந்து இந்த 3வது பட்டன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பீட் ஜம்ப். ஸோ இந்த பீட் ஜம்ப் எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். SB3 இது மோஸ்ட் ஆஃப் நான் பார்த்தது வரைக்கும் வர்ச்சுவல் டிஜே யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இது வர்ச்சுவல் டிஜே யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி டிஃபால்ட் சாஃப்ட்வேர் சரட்டோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாம் வர்ச்சுவல் டிஜே யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சரட்டோ யூஸ் பண்ணி பாருங்கள். சரட்டோ வந்து வேறு லெவல் சாஃப்ட்வேர். SB3 அண்ட் சரட்டோ வீடியோஸ் பண்ண போட்டிருக்கேன் ஆல்ரெடி, அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் பீட் ஜம்ப் இருக்குது, அதாவது கீழே இருக்கும், இந்த மேல் பட்டன் கீழே வந்து பீட் ஜம்ப்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோலும் இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்த Rev 1 ஸ்க்ராட்ச் டிஜே கண்ட்ரோலர், இதுலேயும் பீட் ஜம்ப் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பட்டன் கீழே இருக்கும். இது வந்து கீழே ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ப்ரோ வெர்ஷனில் வரும். நார்மல் லைட் வெர்ஷனில் இந்த பீட் ஜம்ப் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சரட்டை பொறுத்த வரைக்கும் சரட்டை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ப்ரோ வெர்ஷன் தான் அந்த பீட் ஜம்பை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பீட் ஜம்ப் எப்படி யூஸ் பண்ணணும், இது வந்து என்ன ஃபீச்சர்ஸ்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸில் வந்துருக்கு, எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். எல்லா வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பீட் ஜம்பை வந்து என்னுடைய DDJ XP1ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பேட்ஸ் பெருசாக இருக்கும், ஸோ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இது வந்து RGB கலர்ட் பேட்ஸ், ஸோ பார்க்கறது கிளியராக இருக்கும். அதனால நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் ப்ராசஸ் தான், நீங்கள் வந்து DDJ 400 யூஸ் பண்ணாலும் சரி, SB3, Rev 1 எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ நம்ம அந்த கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணுவோம். கலர்ஸ் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. RGB கலர்ஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஹாட் கியூஸ், பேட்ஸ், பீட் ஜம்ப், சாம்பிள்ஸ் ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். மேலே 8 கீழே 8ஆக இருக்கும். பீட் ஜம்ப் பாருங்கள், கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து RGB கலர்ஸ், பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு மேப்பிங் தெரிஞ்சால் இதிலே நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். VMDJ அகாடமியில் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்குது, மேப்பிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு. நான் இதிலேயே மேப் பண்ணி வச்சுருக்கேன். இது ப்ளே பாஸாக மாற்றிருக்கேன். ஸோ இந்த கண்ட்ரோல் வச்சு என்னால் ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த மேப்பிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே மேப்பிங் பற்றி டீச் பண்ணுவோம். அட்வான்ஸ் கோர்ஸ் எடுத்திங்கன்னா அதில் மேப்பிங்கும் வரும். ஓகே, சரி, இனி நம்ம பார்க்க போகிறது வந்து பீட் ஜம்ப். பீட் ஜம்ப் வந்து இதுதான் பீட் ஜம்ப். பீட் ஜம்ப் பார்த்திங்கன்னா 2 வகையில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து லூப்பை யூஸ் பண்ணிட்டு அந்த லூப்பை வந்து மூவ் பண்ணிக்கலாம். சாங் ரன் பண்ணும்போது லூப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லூப் தப்பாக பண்ணிட்டீங்க, ஒரு பீட் முன்னாடியோ இல்லை ஒரு பீட் பின்னாடியே லூப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லூப்பை எடுக்காமல் அந்த பீட் ஜம்பை வச்சு நீங்கள் அந்த லூப்பை மூவ் பண்ணலாம். லூப் மூவ் பண்ணும்போது அந்த சாங்கோட பீட்டை வந்து ஆட் ஆன் ஆகும், கேட்க க்ரியேட்டிவாக இருக்கும். ஃப்ரேஸ் மிக்சிங் சொல்லுவாங்க. ஃப்ரேஸ் மிக்சிங்ன்றது 16 பார்ஸ், 32 பார்ஸ், 8 பார்ஸ், இந்த மாதிரி பார்ஸ் பேஸ் மிக்ஸ் பண்ணுறது தான் ஃப்ரேஸ் மிக்சிங். ஃப்ரேஸ் மிக்சிங்கில் வந்து இந்த பீட் ஜம்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் 8 பார்ஸ்லேருந்து டேரெக்டாக இன்னொரு 8 பார்ஸ் ஜம்ப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மியூசிக்கை ப்ராப்பராக கேட்டிங்கன்னா எவ்ரி 16 பார்ஸ் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும், இல்லை எவ்ரி 8 பார்ஸ் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு ட்ராக் எடுத்து இங்கே லூப் பண்ணுங்கள். அதை லூப் பண்ண அப்புறம் பீட் ஜம்ப் மூலமாக நீங்கள் ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாம். பீட் ஜம்ப் லே அவுட் எப்படி இருக்குன்னா 2 பேராக இருக்கும்.
அதாவது லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பேராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 பீட் முன்னாடி ஜம்ப் பண்ணலாம், இல்லை 1 பீட் பின்னாடி ஜம்ப் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 2 பீட் முன்னாடி 2 பீட் பின்னாடி, 4 பீட் முன்னாடி பின்னாடி. ஸோ அப் அண்ட் டவுன். இது வந்து 8 பீட், இது வந்து 16, இது வந்து 32 பீட், இது வந்து 64 பீட், 128 பீட். அதாவது ஒரு சாங்லேருந்து 128 பீட்டு வந்து டேரெக்டாக இங்கேருந்து ஜம்ப் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேஸ் டு ஃப்ரேஸ் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஸ்க்ரீன் இங்கே பார்க்கலாம். என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கும் பாருங்கள், ஒரு 1 போட்டிருக்கு, இது 1 பீட். ஸோ 1 பீட் வந்து பிஃபோர், 1 பீட் ஆஃப்டர், 2 பீட்டு, 2 பீட் பிஃபோர், 2 பீட் ஆஃப்டர். அப்படின்னா ட்ராக் ப்ளே பண்ணும்போது இந்த ஒரு பீட், இதுதான் பீட் 1 2 3 4 இதெல்லாம் பீட்ஸு. ஸோ சாங்கை வந்து ஒரு பீட் முன்னாடி இல்லை ஒரு பீட் பின்னாடி ரன் ஆகும்போதே ஜம்ப் பண்ணிக்கலாம். அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 பீட் 2 பீட் 4 8. இது மூவ் பண்ணால் 16, அப்புறம் 32, 64, 128. ஸோ இத்தனை பீட்ஸை வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் கம்மியாக ஜம்ப் பண்ணலாம். ஹாஃப் பீட்டும் இருக்குது, ஹாஃப் பீட், குவார்டர் பீட், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். அங்கே சாங் ப்ளே பண்ணும்போது எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செட்டிங் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராக் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த ட்ராக்கை ப்ளே பண்ணி ஒரு லூப் யூஸ் பண்ணுறேன். அந்த லூப்பை வந்து ஒரு பார்க்கு முன்னாடி பின்னாடி நான் மூவ் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் லூப் பண்ண அப்புறம் கூட நான் லூப்பை வந்து எக்ஸிட் பண்ணாமையே நான் வந்து பீட்டை வந்து மூவ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். சப்போஸ் நீங்கள் தப்பான இடத்துல லூப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பீட் ஜம்பை வச்சு அந்த ப்ரீவியஸ் பீட் இல்லைனா இதுக்கு முன்னாடி வர பீட்டுக்கு நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லாங் பிரேக் இருக்குது. இந்த பிரேக்கை வந்து நான் ப்ளே பண்ண விரும்பல. ஹாட் கியூஸ் நான் போடலை. சப்போஸ் ரன்னிங்கில் இருக்கும்போது ஹாட் கியூஸ் நான் போடாமல் மிஸ் பண்ணிட்டுருப்பேன். அந்த நேரத்தில் வந்து இந்த பீட் ஜம்பை வச்சு நம்ம வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். இந்த 128 பீட் ஜம்ப் பண்ண அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக ஸ்கிப் ஆகி கரெக்டாக இங்கே ப்ளே ஆகிடும் பாருங்கள். ஸோ இது வந்து சூப்பரான ஆப்ஷன் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதுக்கு. இதுதான் பீட் ஜம்ப். ஸோ இது வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ளே பண்ணும்போது ட்ராக் வந்து முன்னாடி பின்னாடி ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். ஓகே, நான் ஒரு தமிழ் சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன். மோஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ப்ளே பண்ண மாட்டேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ப்ளே பண்ணலாம். ஸோ லாங்காக ப்ளே பண்ண வரும்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். இது மாதிரி நீங்களும் இந்த சாங்கை வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் ப்ளே பண்ணலாம். டிஜேங்கிறது ரெண்டு சிம்பிள் சாங் மிக்ஸ் பண்ண மட்டும் கிடையாது, ரொம்ப க்ரியேட்டிவாக ப்ளே பண்ணணும். விஎம்டிஜே அகாடமியில் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ப்ளே பண்ணி நிறைய டீச் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பீட் ஜம்பை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ டிஜேயிங் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் க்ரியேட்டிவாக இருக்கும் உங்கள் மிக்ஸ். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. விஎம்டிஜே அகாடமியில் வந்து எல்லா கோர்ஸுமே டீச் பண்ணுறோம். பேசிக்லேருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் டீச் பண்ணுறோம். எல்லாமே ப்ரோ கிளாஸஸ் தான். ஸோ விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ see you next video. Till then, take care. Bye from DJ Rahul. See you.